விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை ஆனி மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கான அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. மிக விரைவில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் அருமையான தரமான ஜோதிட குறிப்புகள், ஜோதிடத்தின் அமைப்புகள், நட்சத்திரத்தின் வரலாறுகள், கிரகங்களினுடைய கதைகளுடன் உங்களை தேடி. இன்னைக்கு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிற்பகல் 2:23 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். காலை 10:26 வரைக்கும் நமக்காக நவமி திதி இருக்குது. அதற்கப்புறமேல் தசமி திதி வந்துடுது. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. காலை 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. கார்த்திகேயன் சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது சித்திர நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த குதிரையினுடைய திருவுருவ படம். ஆமாம் சார், ஓடுற குதிரையா, நிற்கிற குதிரையா, இல்லை பேசுகிற குதிரை என்னைக்குங்க பேசியிருக்கு, குதிரை சத்தம்ல போடும் அப்படின்னு கேட்கலாம். பேரம் பேசுகிற குதிரையா இல்லை பேசாத குதிரையா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரம் குதிரையை குறிக்கின்ற நட்சத்திரம். மகாபாரதத்தில் நகுல சகாதேவர்கள் இரட்டை குதிரை கொண்ட உருவம் அப்படிங்கிறது நகுல சகாதேவர்களை சொல்லக்கூடிய அடையாளமாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் குதிரையை குறிக்கின்ற நட்சத்திரம். இன்றைக்கி அந்த குதிரையினுடைய காட்சியோ, குதிரையினுடைய திருவுருவ படத்தை, வெண்குதிரையினுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கி ஃபோனில் டிபியாக பார்த்துருக்கிறதோ, அதனால தான் சொல்லுவாங்க இந்த குலதெய்வங்களுக்கு, உக்கிரமான தெய்வங்களுக்கு, கருப்பசாமி தெய்வங்களுக்கு வெள்ளை குதிரை வாகனமாக இருக்கும். அந்த கலரை கூட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த வெண்குதிரை ஓடக்கூடிய காட்சி இன்றைக்கி ஃபோனில் டிபியாக பார்த்துட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் இன்னைக்கு வியாபாரமோ, வருமானமோ, வேலையோ ஓடுன்னு ஓடும். இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பால் கணக்கு, மளிகை கடை கணக்கு, கணக்குப்பில்லை நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு வாய் கணக்கு, அன்றாட தினக்கணக்கு, வரவு செலவு கணக்கு துல்லியமாக அடிப்பீங்க உட்காந்த இடத்துல இருந்து. எழுதி வச்சதை ரெஃபர் பண்ணுங்கிறது கூட வேணாம். பேயபிள் ரிசீவபிள்லாம் கரெக்டாக ட்ராக் செய்கிறதும், நமக்கு வரவேண்டிய தொகையை விட்டு கொடுக்காமல் மிகச்சரியாக இந்த மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, சிம்பிளிஃபிகேஷனு, அதாங்க கூட்டல் கழித்தல் கணக்கு போட்டு பாருங்களேன், சரியாக வரும். கூட்டி கழித்து பார்த்தா மேஷராசினியர்லேயே உங்கள் கணக்கு தான் சரியானது அப்படின்னு அடுத்தவர்களுக்கு கணக்கு சொல்வதும், வரவு செலவை வெரிஃபை செய்வதும், வரவு செலவை சரிபார்ப்பதும், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும். கணக்கில் இன்னைக்கு புலிதான்னா பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறந்துட்டேன். காலையிலே பாருங்கள், அவங்களுக்கு பேமெண்ட் நேற்று சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். இந்த ஃபைல் ஒன்று எங்கே வச்சேன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். ஃபோன் சார்ஜரை மறந்துட்டேன். இந்த ரிமோட்டை மறந்துட்டேன். ரிமோட்டை காணோம், எங்கன்னு தெரியலையேன்னு தேட வேண்டிய தருணங்கள். ஞாபக மறதி ஒன்று கண்டிப்பாக இன்றைக்கி எட்டி பார்க்கும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசி நேயர்களுக்கான ஒரு பலன். அப்போது மறந்துட்டனோ அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கை மறதியாக பொருட்களை வச்சு தேடுறப்போவோ, ஒரு ஃபைலை தேடுறப்போ, ஒரு சின்ன பொருளை தேடுறப்போவோ, அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேடுங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஞாபக மறதியை குறைத்து கொள்ள முடியும். ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்களேன். எடுத்துருக்கம்மான்னு
சந்திரனே ஞாபகம் மறதியில் மறைஞ்சிடுறாரு. அப்போ நீங்களும் மறைந்து இருக்க வேண்டிய தருணங்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா. யாரு? முருகப்பெருமான் வள்ளியை மறைந்திருந்து பார்த்தாராம். அப்போ ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எதை மறைத்து வச்சீங்க, எதை மறைஞ்சிருந்து தேட போகிறீங்க, மறைந்திருந்து பார்க்க போகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கை கூட்டணி, கொஞ்சம் இவங்க கிட்ட பேசித்தான் ஆகணுமோ, அது கொஞ்சம் ரோசம்லாம் பார்க்க வேணாம், காரியத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி குதிரை படத்தை நீங்களாக பார்த்தா கூட, குதிரையோட காட்சியை பார்த்தால் கூட, நீங்கள் போகிற இடத்துல எதிர்த்தாப்புல குதிரை இருந்தால் கூட ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். அந்த கருப்பசாமி உங்களுக்கு ஏதோ உடுக்கடிச்சு சங்கதி சொல்ல போகுது, 2 காதையும் தீட்டி வச்சுக்கோங்க. அதுக்கேயா இவ்வளோ த்ரில்லிங்காக சொல்கிறேன்? மிதுனராசி நேர்ல இன்றைக்கி நாள் அவ்வளோ த்ரில்லிங் இருக்கும், அவ்வளோ சேசிங் இருக்கும். ரேக்லா ரேஸ் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ துள்ளி குதிச்சுட்டு ஓட வேண்டிய தருணங்கள். உடனே இந்தா அடுத்தடுத்து. ஆனால் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். ஜெயம் கொண்டான்கிற பேர், ஜெயம் கொண்டாள் அப்படிங்கிற பெயர் உங்களுக்காக இருக்கும். அப்போது மிகப்பெரிய காரியங்களை சாதித்து முடிப்பதும். வசிஷ்டர் வாயில் இன்னைக்கு உங்களுக்கு பிரம்மரிஷி பட்டம் நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. அப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் மிகப்பெரிய பாராட்டுக்கள் கிடைத்த நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்த்துட்டு இன்றைக்கி நாளை பார்ப்பது, செல்ஃப் மெடிக்கேஷனை தவிர்த்துட்டு இன்றைக்கி நாளை பார்ப்பது மிதுனராசி நேயர்களுக்கு நன்மை தரும். கொஞ்சம் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா சிரமம் ஆகிடும். ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட சில உபாதைகளை அணுகுவது மிதுனராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நிற்கத்தான் நேரம் இல்லை, உட்காரத்துக்கு தான் இடம் இல்லை, கையெழுத்து போடுறதுக்கு பேப்பர் பத்த மாட்டேங்குது அப்படின்னு கையெழுத்து போட்டே டயர்டாயிட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த அன்பேவா படத்தில் வந்த எம்ஜிஆர் மாதிரி எனக்கு ஒரு பிரேக்கு இல்லை, நான் கேட்கல, நீங்கள் கேட்பீங்கிறத அப்படி சொல்கிறேன். கடகராசி நேயர்களே, ஒரு பிரேக் எனக்கு இல்லையா, இதுக்கு எண்டே இல்லையா, இதுக்கு ஒரு ரிலீஃப் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கையெழுத்து போட்டே அசந்து போவீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அன்பே வான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அன்பாலேயே இன்றைக்கி நிறைய காரியங்கள் முடிக்கிறதும், கூட்ட நெரிசல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கும்பலாக இருக்க இடத்த தவிர்த்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. சின்ன விமர்சனங்கள், வம்பு கலாட்டாக்கள் உங்கள் மேலே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடகராசி நேர்லேயே நீங்கள் காய்க்கிறீங்க, கொஞ்சம் லேசாக கல்லால் அடித்து பார்க்குறாங்க, தப்பில்லை. பேசுபவர் பேசட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கேன்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது. ஜாம் பேக்கான நாளாக இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி போகாமல் ஒரு காஃபி பிரேக், ஒரு டீ பிரேக், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு நாள் இருந்தது அப்படின்னா அது நன்மை. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் எது நடந்தாலும் என் ஃபேஸுக்கு மட்டும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இருக்குது, கொஞ்சோண்டு நல்ல பேர் வாங்கியிருக்கேன், இதை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நல்ல பேரை காப்பாற்றிக்கிட்டேன்னா போதுமேன்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் சின்சியர் குட்டின்னா பார்த்துக்கங்களேன், நான் குதிரை குட்டின்னு சொல்லலை, சின்சியர் குட்டின்னு சொன்னேன் உங்களை. அப்போ எவ்வளோ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே நீங்கள் தான்னா பார்த்துக்கங்களேன். சார் யூ மீன் எக்ஸாம்பிள், பின்ன என்ன சாம்பிள் நான் சொன்னேன். அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய தருணம் இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி நம்ம உதாரணமாக இருந்துட்டாலே நம்மளோட ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சோதனைகள் வரும். மனம் தளர்ந்துடாதீங்க, கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். ஆனால் உங்கள் ரெஸ்பெக்ட்டுக்கு பங்கம் ஏற்படாத ஒரு நாளாக இருக்கும். தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் அப்பாவை நினச்சிப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம், எடுத்தது பூரா தேவையில்லாத ஆணி தான். அப்போ என்ன அர்த்தம்? பேசாமல் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாலே போதும். அதனால தானே இவங்களெல்லாம் நம்பாமல் நானே ஏறி இருக்கேன் அப்படின்னு நீங்களே எல்லாத்தையும் செய்ய வேண்டிய தருணங்கள். இந்த சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்னம்மா அப்படின்னு நீங்களும் கேட்கக்கூடாது. வேற யாரோ ஒருத்தங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அது உங்கள் பேருன்னு நீங்களே நினச்சிக்க கூடாது. நிறைய விமர்சனங்கள் சுற்றி இருக்கும். அளவுடன் நாளை பார்ப்பது கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பற்றாக்குறைகள், வாத விவாதங்கள், சந்தேகங்கள், மன சஞ்சலங்கள்,
இந்த உண்மையை நிரூபிக்கிறேன், ஒரு உண்மையும் யாரும் நிரூபிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், வேலை எதுவோ அதை பார்ப்போம், பொழப்பு எதுவோ அதை பார்ப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி விட்டு அப்படி மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க. இந்த குதிரை இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கே திருப்பி திருப்பி அப்படின்னு இந்த பேரம் பேசுறது, நெகோசியேஷன்ஸ் முடியாத தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு. நானும் இதுக்கு மேலே எவ்வளவோ இறங்கி போய் பேசி பார்த்துட்டேன். இந்த இறங்கி போய் பேசுறதா, ஏறி போய் பேசுறதா, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, யாராவது பேச்சு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாச போராட்டம். இந்த பிஸ்தா தரேன், இந்த பாஸ்தா தரேன், பிஸ்தாவும் வேணாம் பாஸ்தாவும் வேணாம், பாசத்தை கொடுங்க, வழுக்கிற அளவுக்கு பாசத்தை கொடுங்களேன். அந்த பாசம் அந்த அளவுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டிய நிலை. உங்களுக்காக ஒருத்தவங்க ஓடி போய் ஒழிச்சிட்டு வருவாங்க, உங்களுக்காக ஓடி போய் நிறைய விஷயம் பேசிட்டு வருவாங்க. 4 வார்த்தை கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுங்க. நான் அதை தரேன் இதை தரேன் அப்படின்லாம் பேசாதீங்க. இந்த பிஸ்தாவையும் பாஸ்தாவையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாசத்தை தூக்கி முன்னாடி வைங்க. அதுதான் இன்னைக்கு சந்தோஷம் தரும். கணவன் மனைவி உறவு இடையே நங்கூரம் போட்ட மாதிரி அன்பு இருக்கணும். எப்படி? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய், அன்புக்குரிய உறவு மட்டுமே வை. நான் எங்க சின்ன ராசாவாவே இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அது உண்மையிலே சந்தோஷம். இந்த ஆத்தாவும் சரி, இந்த அப்பத்தாவும் சரி, இந்த தாத்தாவும் சரி, இந்த அப்பாவும் சரி, இந்த கணவன் மனைவி உறவும் சரி, பாசத்துக்காக ஏமாற வேண்டிய நிலை வந்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம்னா நிறைய மகிழ்ச்சி இருக்கும். பொய், பிரட்டு, களவு இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், எனக்கு ஆகாதுன்னு சொல்ற துலாம் ராசி நேயர்களுக்கு பாஸ்தாவையும் பிஸ்தாவையும் ஓரமா வச்சுட்டு பாசத்தை தூக்கி முன்னாடி வைங்க. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய தருணம். இந்த மாடிப்படி மாது, என்னது மாடிப்படி மாது, நாயரே சாப்பிட்டாச்சோ நாயரே சாப்பிட்டாச்சோன்னு 3 தடவை கேட்டா கூட நம்மளை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறானுங்க, டீ வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறானுங்க, காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டேங்க. இந்த விருந்தோம்பல்ங்கிறதே மறந்து போச்சே சார். நம்மக்கிட்ட பார்த்து என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, அட்வான்ஸ் வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, இது எவ்வளோ தரட்டும்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப குறைச்சே பேசுகிறாங்களே. இந்த அநியாய விலைக்கடை, அநியாய விலை சொல்கிற ஆட்டோ, அநியாயமாக விலை சொல்கிற ஆள், பொருள் நல்லா இருக்கே ஆனால் விலை படிய மாட்டேங்குதே யப்பா அப்படின்னு இன்ஃப்ளேஷனை பார்த்து கண்கள் வியக்க வேண்டிய அமைப்பு. பணவீக்கம், பணம் வீங்கி போச்சாங்க பொருளாதாரத்தில். அந்த பணவீக்கத்தை கண்டு வருத்தப்பட வேண்டிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ரொட்டேஷனுங்கிறது இருக்கும். பாரோ ஃப்ரம் நெய்வர், பாரோ ஃப்ரம் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுகிட்ட வாங்கின கிரெடிட் கார்டு அந்த ஃப்ரெண்டோட ஓடியில் வாங்கின அமௌண்ட்டு எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிற ஒரு கவலை விருச்சிகராசி நேயர்களை சொல்லும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சின்னங்கள், வரலாற்று சுவடுகள், அடடா இந்த அசோகரோட சின்னம் எப்படி இருக்கு, அந்த சிங்கத்தலை எப்படி இருக்கு அப்படின்னு வரலாற்று சின்னங்களை கண்டு வியக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி இந்த பொன்னியின் செல்வன், அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம், சிவரகசியம், சிவ புராணங்கள், பாகவத புராணங்கள், நாரத புராணம் இதெல்லாம் கேட்டு வியக்க வேண்டிய இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு கதை உங்களுக்காக அதில் காத்திருக்கும். ஒரு முக்கியமான குறிப்பு உங்களுக்காக காத்திருக்கும். பகவத்கீதையினுடைய காட்சி உங்களுக்காக காத்திருக்கும். அது தேடி வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துலையோ நீங்கள் சந்திக்கிற இடத்துலையோ இந்த இதிகாசம் புராணங்கள்ல வரக்கூடிய பெயரை கொண்டு ஒருவரை சந்தித்தால், ஆகா பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தரா, அடடடா அர்ஜுனா, அவங்க பேரு அர்ஜுனனா, பீமனா, நகுலனா, சகாதேவனா, அப்படி தர்மமா, யுதிஷ்டரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. பிள்ளைகளால் சந்தோஷம். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ற அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பூவே செம்பூவேங்கிற பாடல் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதாங்க மெல்ல திறந்தது கதவுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. சார் விஸ்வரூபமா சார், நீங்க தான் கரெக்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. மகாவிஷ்ணு நிறைய இடத்துல விஸ்வரூபம் எடுக்கிறார். சிவபெருமான் ஒரு சில இடங்கள்ல தான் விஸ்வரூபத்தை காட்டுறார். மகர ராசி நேர்களே, இன்னைக்கு உங்க விஸ்வரூபத்தை காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். நிறைய காரியங்கள் ஜெயிக்க போறீங்க. வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற பெயர் உங்களுக்காக இருக்கும். எதிரிக்கு சிம்ம சோப்பனமா விளங்க வேண்டிய ஒரு நேரம், காலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை உங்களுக்கு ஆதரவா இருக்கும். கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயம்லாம் பேச மாட்டீங்க. உயர்ந்த மனிதருங்கிற பெயர் இருக்கும்.
உயர்ந்த உள்ளம்ங்கிற பெயர் உங்களுக்காக இருக்கும். உங்க நிலை இன்னைக்கு உயர்ந்து காணப்படும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா ஆச்சு, எங்க ஆகுது ஆக மாட்டேங்குது அப்படின்னு, எப்படி கிட்ட போறதுன்னு தெரியல, எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல, கோவிச்சுக்கிட்டோம், சண்டையாகி போச்சு, இந்த தூதை பறக்க விடலாமா, சமாதான புறாவை பறக்க விடலாமா, நீங்க புறா ஏதாவது வைப்பீங்கன்னு பார்த்தா குதிரையை தான் வச்சிருக்கீங்க, அப்ப குதிரை வேகம்ங்கிறது முக்கியமா அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பம் தடுமாற்றம் இருக்கும். முயற்சிகள் பழித்தமாகும். 1க்கு 4 தடவை ரெக்வஸ்டா கேட்க வேண்டிய நிலை. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, தேங்க்யூ இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. டக்குன்னு உங்ககிட்ட இன்னைக்கு எரிஞ்சு விழுந்துடுவாங்க, திட்டிடுவாங்க, கோபப்பட்டுருவாங்க. என்ன இவங்க பாம்பாட்டம் சீர்றாங்கங்கிற வார்த்தை இன்னைக்கு உங்க வாயில வரும். பாம்பை பார்த்தா என்ன பதட்டமும் பயமும் இருக்குமோ அந்த பதட்டமும் பயமும் பாம்பை பார்த்தா படையே நடுங்குமா. கும்பராசி நேர்களே, அப்புறம் நீங்க பார்த்தா பதறாம இருப்பீங்களா? அந்த பதற்றம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு பிற்பகல்ல வர வேண்டிய அமைப்பு உண்டு. அதுவும் இந்த 2 to 4க்குள்ள தான் மிகப்பெரிய மனப்போராட்டம் வரும். எப்ப 2 PM to 4 PM. ஏன்னா ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நீ சொல்லிடுறையா உட்காந்துட்டு நீங்க கேட்கலாம். என்னங்க பண்றது, உள்ளது தானே சொல்லணும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை உங்க ராசியில இருக்கிற சனி பகவான் உங்க ஹானஸ்டிக்கு ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். தொண்டை கொஞ்சம் கம்முது, தொண்டை கொஞ்சம் லைட்டா பெயினா இருக்கு அப்படின்னு இந்த தொண்டை வலிக்கான மருந்துகள், சுடுதண்ணியை தேடுறது, பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும். நம்ம விடிய விடிய பேசினா கூட டயர்ட் ஆக மாட்டோம், கவலைப்பட வேணாம். பேச்சு நம் பிறப்புரிமைன்னு சொல்ற மீனராசி நேர்களுக்கு சவால்களான காரியங்கள் இருக்கும். அப்போ ஸ்மூத் சீ நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். மீனராசி நேர்களே, நான் சொல்றேன், நீங்க ரொம்ப குட் கேப்டன், பிரமாதமான கேப்டன். கேப்டன் பிரபாகரன் ரேஞ்சுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்ப எடுத்த காரியத்தை முடிக்கணும், சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறப்ப நிறைய சுபிக்ஷமான தருணங்கள், முன்னேறி போக வேண்டிய நிலை, அட்வான்ஸுங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. ஒரு பொருளாதார ஆதாயம், இந்த கூகுள் பே இதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்க்குறப்ப தான் மனசுல சந்தோஷமே வருது அப்படின்னு. பேயபிள் ரிசீவபிள்ஸ் எல்லாம் மிக தெளிவாக ஒதுக்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன். ஆதிசங்கர ரமணத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்பலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.